நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பார்க்க போறோம். மேசராசிக்கு முதல்ல பார்ப்போம். மேசராசி வந்து சரராசி, முதன்மையான ராசி, காலபுருஷனோட முதல் ராசி. சரியா? மேசராசியோட நாயகன் வந்து செவ்வாய் வந்து கன்னி, அதாவது புதனோட கன்னி வீட்டுல, அதாவது மேசராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது பாவராகி 6ஆம் இடத்துல மறையிறது ரொம்ப நல்லதுதான். 6, 8, 12 செவ்வாய் வந்து மறையிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கோவங்கள்லாம் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய தன்மைகள் இருக்கும். எப்பயுமே வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் கோவப்படக்கூடிய செவ்வாய் வந்து கொஞ்சம் மறைவா இருக்கிறது, 6ஆம் இடத்துல மறைவா இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி இதனால ராசிநாதனாகி 8ஆம் பார்வையா உங்க ராசியே பார்க்கறது ஒரு தனி சிறப்பு தான் இந்த காலகட்டத்துல. இதனால வந்து அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்குது. 2ஆம் இடத்துக்கு வந்து போன மாசம் வரைக்கும் சுக்கிரன் இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல மாறி இருக்கிறார். தனக்காரகனோட புத்திரக்காரகனோட குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு சுக்கிரன். அதனால வந்து தனம், அதாவது தனம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிகள் உயரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லா இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு. 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம், தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இது உங்களுக்கு இருக்கும். என்னதான் இருந்தாலும் விரயசனி, அதாவது ராசிக்கு 12ல விரயசனியா இருக்கிறதுனால இது காசு வரும், கையில காசு வரும். ஆனா பார்த்து செலவு பண்ணுங்க. தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லை அனாவசிய செலவுகளை தவிர்த்துருங்க. பெரிய முதலீடு போடுறது இந்த காலகட்டத்துல வந்து சரியாக இருக்காது. அதே மாதிரி இளைய சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கும். தம்பி தங்கைகளோட உறவுகள், ஒற்றுமைகள்லாம் வந்து ஓங்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி சுக்கிரன் வந்து புதனோட சேர்ந்துருக்கிறார். சுக்கிரன் வந்து புதனோட சேர்ந்து 4ஆம் இடத்துல, 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், கல்வி அப்படின்னு சொல்லுவோம். மேசராசிக்காரங்க கல்வி மாணவர்கள் வந்து இந்த காலகட்டத்துல வந்து நல்ல போன மாசத்தை விட இந்த மாசம் வந்து அதிகமான கல்வியில ஆர்வம் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள்னால அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் அமையக்கூடிய யோகங்கள்லாம் இந்த காலகட்டத்துல 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால, சுக்கிரன் தான் வந்து வீடு அமையிற வீடு வாகனம்னா சுக்கிரனோட காரகத்துவம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லபடியா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு உங்களுக்கு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சியா இருப்பாரு, கேதுவோட சேர்ந்து இருப்பாரு. இருந்தாலும் கேதுவோட சேரும் போது கொஞ்சம் கிரகண நிலையில கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். என்ன பாதிப்புகள் இருக்குன்னா, 5ஆம் இடம் குழந்தைகள் சம்பந்தமா மன கஷ்டங்கள், மன வருத்தங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம், அதாவது சூரியன் வந்து கேதுவோட சேரும்போது ரொம்ப 8 டிகிரிக்குள்ள சேரும்போது மட்டும் அந்த தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம், நல்ல சிந்தனை, அதிர்ஷ்டம்னா நல்லாவே இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியாகி 5ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய், ஏற்கனவே சனியோட பார்வை இருக்குது, செவ்வாயும் அங்க இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல வேலைகள்ல சிறு சிறு தொந்தரவுகள், மன வருத்தங்கள், தடைகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக இந்த காலகட்டத்துல அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குதுங்க. குருவோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள், ஏற்கனவே வந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நண்பர்களிடையே கருத்து வேறுபாடெல்லாம் அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. கூட்டு தொழில் மூலம் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து இயல்பா இருக்குது. 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, அப்புறம் வந்து நகர்தல், பயணம், ஏதாவது ஒரு பயணத்தினால அனுகூலங்கள், ஆதாயங்கள், திடீர் பண வரவு அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 9ஆம் பாவத்துக்கு சனியோட பார்வையும் இருக்குது, அதனால குருவோட பார்வையும் இருக்குது.
இதனால பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தை வழி சொத்து ஏதாவது வரணும் அப்படின்றது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு, அரசாங்க அரசாங்க அரசாங்கத்துல சரி, தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி. அதாவது தனியார் துறையில வேலை செஞ்சாலும் என்ன சொல்றது, பதவி உயர்வு உடன் பதவி உயர்வு கேட்டிருப்பீங்க ரொம்ப நாளா. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 10ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு வந்து இயல்பா இருக்கிறார். சுக்கிரனும் புதனும் பார்க்குறாங்க. 10ஆம் இடம் வந்து ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள்லாம் வந்து நல்லா போகக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். ஜீவனம் அதாவது தொழில்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற தொழில்கள் நல்லாவே போகும். புதுசா ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணலாம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் நல்லாவே இருக்கும். புதிய முதலீடுகள் போடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் வந்து சனியோட வீட்டுல இருக்கிறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குருவோட பார்வையில இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த மாட்டாரு. லாபஸ்தானம் வந்து லாபங்கள் குறையாத அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் நல்லபடியா வந்தே தீரும். அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரன் சொல்லுவோம். மூத்த சகோதரம், இளைய மனைவின்னு சொல்லுவோம். மூத்த சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் வந்து சரியில்லாம இருந்துட்டுன்னா, 2வது திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல 11ஆம் இடத்த குரு குரு பார்க்கிறதுனால கண்டிப்பா அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா அமையுங்க. அதே மாதிரி 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே சொன்னதுதான், விரய சனியும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால வந்து 12ஆம் இடத்துல தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். எங்க வெளியில அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் பெருசாலாம் முதலீடு போடாதீங்க இந்த காலகட்டத்துல. ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கிறது, அதாவது வாகனம் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி வாகனத்தை வச்சு பிழைக்கக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்து சுற்றுலா போகணும் அப்படின்னு பெரியவங்க வந்து ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தா இந்த காலகட்டத்துல வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது உங்களுக்கு. மற்றபடி இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.